அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு வருவாங்க. இல்லை ஒன்று அந்த ஸ்டேட்டில் வந்து வின் பண்ணுவாங்க, இல்லை டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க யார் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கியை கொண்டு வருவாங்க. இதை தான் கொண்டு வருவாங்க. அவங்க கிராஜுவலாக தான் வருவாங்க. ஸோ அதை வந்து மாற்றணும். இனி மக்கள் மத்தியில் இந்த இவிஎம் மிஷினை தடை பண்ணிட்டு இனி வந்துட்டு வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தணும் கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளை ஒப்புகைச் சீட்டுடன் கணக்கீடு செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திரு அருண்குமார் அகர்வால் என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் தோராயமாக 5 வாக்குப் பெட்டிகளில் மட்டுமே ஒப்புகைச் சீட்டு சரிபார்க்கப்படுவதாகவும், ஆனால் கூடுதலாக 5 முதல் 6 அதிகாரிகளை சட்டப்பேரவை தொகுதிக்கு நியமனம் செய்யும் பட்சத்தில் வாக்கு இயந்திரங்கள் அனைத்திலும் பதிவாகும் மொத்த வாக்குகளையும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரத்துடன் சரிபார்க்க முடியும் என்பதால் அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு பி.ஆர். கவாய் மற்றும் திரு